அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கரெக்டாக அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா மேடைக்கு பொண்ணாங்க வந்திருந்ததில் போனந்த அப்படி இருக்கணும். அன்னைக்கு உண்மையிலே மேடையில் பெரிய சால்வை கொண்டு வந்து பட்டார்னு உதறினார். இந்த பொன்னாடைக்குலேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு பொன்னாடை அவர் கொண்டு விட்டார். நியூஸ் பேப்பரோடு உட்காந்துருக்கேன், எல்லாரும் செய்தி படிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே தான் வந்து உண்மையான ரசி பார்க்க எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி. உள்ளேயும் கோயில், இந்த இடமும் கோயில் மாதிரி ஆயிடுச்சு. சிரிக்கும் போது அவன் உள்ள வன்முறை குணம் இருக்காது, வக்கர குசம் இருக்காது, புனிதமாயிடுவாங்க. புனிதமாய் நீங்கள் அதான் எங்களுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொரு ஆளும் 5 ஆபீஸ் பாட்டில் ஏற்றுற அளவுக்கு அவ்வளோ திடகாத்திரமாக மன மகிழ்ச்சியோடு நல்ல எனர்ஜியோடு போய் நான் நம்புகிறோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு போஸ்டர் போட்டுருந்தாங்க, இன்று நம்ம மதியழகன் அவர்கள் நகைச்சுவை மழை பொழிவார் உட்காந்துருக்காங்க முன்னுக்கு. உண்மையிலே பொழிஞ்சாருங்க. 10 நிமிஷம் முன்னாடி நினைச்சிட்டாங்க. சொல்லுவது புரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு. பூரா அடிச்சு துண்டை வச்சு துவட்டிட்டு ஒருத்தெல்லாம் சாப்பாடு குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் தூண்டி போட்டிருக்காங்க. மீன் போயிருக்கு தண்ணி. பார்த்தீங்களா, துணிச்சிருவோம் நகைச்சுவை அழகா அப்படி இருக்குன்னு சார். இன்னொன்று, நீங்களாம் மருத்துவத்தையே ஒரு வருஷத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க சிரிக்கும் போது சார் நல்ல பாடலை மெல்லிசா இன்னைக்கு வந்து வாயில் நுழைய முடியாத சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை நோய்களுடைய குளிர்ச்சி எல்லாமே வினோதமான நோய்கள். அதை பூரா குறைப்பதற்கு தான் சார் இந்த 6 பேர் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஏன்னா எங்க பார்த்தாலும் கிண்ட. அன்னைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு வேகமா ஒருத்தன் பாத்ரூம் போறோம்னு சொல்லி ட்ரெஸ் ரூமுக்கு போறான். போன் பேசிக்கிட்டே சரி முடிச்சிருவான். நம்ம ஊர் தெரியுங்க, லைட் இருக்காது, கதவு இருக்காது. போய் உட்காந்து இங்க வர அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள, செக்கப் போட்டு விடுறேன், நீ போன வையே, முக்கியமான இடத்துல இருக்கேன் அப்படின்னு போன வச்ச பின்னாடியும் ஹலோ போன வச்ச பின்னாடி அலோன்னு வருது. அதான் ஏற்கனவே உட்கார்ந்து இருந்துச்சா. நேர காலம் இல்லை, நேரம் விரயமாகுது. நம்ம என்ன செய்ய போறோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. யோசிச்சு பார்த்தீங்களா, டாக்டர்ட்டையும் வக்கீல்ட்டையும் எதையும் மறைக்காங்கின்றாங்க. ஆனா எல்லாம் என்ன செய்யறான், வகுத்த வழி சார் 3 நாள் டாக்டர், வகுத்த வழி டாக்டர், உட்கார் வகுத்த வழியா 3 நாளவா, யூரின் போகும்போது எரியுதா, நான் பொருத்தி பார்க்கல சார், வெளியே போயிருக்காரு. பார்த்தீங்களா, இந்த நிகழ்ச்சி நோக்கம் சார் எவ்வளோ அழகா இருக்கு. பார்த்தீங்களா, நீங்க மட்டும் இன்ன வரைக்கும் கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு, இப்போதான் அழகா உட்காந்து. சிரிப்புக்கு மட்டும் அவ்வளோ மகத்துவம் இருக்குது சார். நான் சிரிப்பு ரீதியாகவே ஒரு 20 வருஷம் அதை வச்சு தேடல் வச்சு பண்ணுறதுனால பேசுகிறேன். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விளைவு. நேற்று இருந்த இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த நாளைக்கு இல்லைன்றோம். ஆனால் நைட்டில் இருந்தவே காலையில் இல்லை சொல்கிறேன். நேற்றா மாப்பிள்ள இந்த 2 புரட்டா தம்பி யார் அது எப்பா பேசவா, எப்படி நான் போகவா, எங்க யாரு தம்பி, அவங்க இல்லை, உங்களை சொல்கிறேன். தம்பி போங்க, கொஞ்சம் வழி விடுங்க. இல்லை தம்பி இல்லைண்ணே, அதை பேசுறவங்க தொந்தரவு, அவங்களே நிற்கிறாங்கல்ல, அவர் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல என்ன இது மேலே வந்து ஈஸியாக தெரியும் பேசுகிறவங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 3 சத்தம் எல்லாம் வந்துட்டு எங்கள் நகைச்சி ஒவ்வொரு நிமிஷம் பயத்தோடய போயிட்டு. ஆக வந்து அபு அவர்கள் என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னா, எங்களுக்கு மனைவி அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாரு. கிண்டல் சார், மரியாதை இருக்கா சார், அந்த காலத்தில் வாங்க உட்காருங்க, எங்க வெயிலா இருக்குங்க, சர்பத் சாப்பிடுங்க, கொடையை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு எந்த மனைவி சார் சொல்றாங்க, எங்க தாத்தா சொன்னார் வெயிலா இருக்குப்பா, பயங்கர உஷ்ணம், ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உச்சந்தல்ல வை, அவ்வளவு குளிர்ச்சி அப்படின்னா. எங்க வீட்டுல விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொல்லி எழுத்து வீட்டுல போய் கேட்டேன், எக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு. அது ஆபீஸ் போய் தம்பி 5 மணிக்கு தான் வரும். ஏம்மா நான் உண்மையான அந்த பேப்பர் படிச்சுட்டு இருப்பா. அவங்க மாமனார் கூட்டு குடும்பங்கள் விளக்கெண்ணெய் குடும்பம், உண்மையிலேயே படியில் காலை வச்சு வலிக்கு வந்துட்டேன். அப்புறம் விளக்கெண்ணெய் குடும்பம், இதுக்கு யாருக்கு விளக்கம் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியும். ஆக இப்போ நம்ம பட்டிமன்றத்தை தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ 2ஆம் கட்ட பேச்சாளராக எப்பயுமே அப்படியே பேசாங்க சார். அப்படி பேசுனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல விஷயங்களை பேசுங்க, மகிழ்ச்சியாக பேசி பழங்க. இந்த இடமே எவ்வளவு பூத்து குழுந்து பார்த்தீங்கன்னா, சுற்றியும் பூக்கள், இங்கேயும் பூக்கள். ஏன் இந்த எல்லாமே பூக்கள் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம், ஏன் பூக்கடையாக போய் எல்லாரும் ஏன் பூ வாங்கிட்டு போகிறாங்க, மேடையில் அலங்கரி கூட ஏன் பூ வைக்கிறோம், அது சிரித்து கொண்டே இருப்பதால் தான் பூக்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது.
நீங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள், உங்களையும் எல்லோருக்கும் பிடிக்கும். ஒரு மனுஷனை மதிப்புறது எது தெரியுமா சார்? தன்னுடைய மதிப்பு எது தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி மதிப்பிடும், ஒரு கோழி எப்படி மதிப்பிடும்? கோழி என்ன சொல்லுவோம்? வெடக்கோழியா முட்டைக்கோழியா? நெய்க்கு மாதிரி இருக்கும், நீ எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. முட்டைக்கோழி 2 கிலோ, கோழியை கிலோ வச்சு. ஆட்டுக்குட்டி எப்படி? எங்க எல்லாம் ஆட்டுக்குட்டிங்க 15 கிலோ, கொழுப்பே கிடையாது, வாங்கி நல்லா இருக்கும். மனுஷனை எப்படி மதிப்பிட முடியும்? என்ன முருகேசனே 53 கிலோ, நெஞ்சுக்கறி சூப்பரா இருக்கும், தொடக்கறி ஐயோ தலைக்கறி பிரிச்சிரும், இப்படியே சொல்லுவாங்க. முருகேசுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் ஆட்டுக்கறியெல்லாம் விற்கிற பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் செம்மறியாடாக போட்டுருப்பான், வாழை மட்டும் வெள்ளையாட்டு வாழை கட்டி தொங்க விட்டுருப்பான். அந்த வாள் மட்டும் நானும் பார்க்குறேன், 3 மாசமா அதே வாள். ஒரு அடிச்ச வாழ்வான்னு கத்தி போட்டான். என்ன செய்ய சொல்றீங்க? மனுஷ வாழ்க்கை அதை தான் ஒரு வெந்தவர். எங்களை கொஞ்ச நேரம் ஆண்கள் 3 நாள் 5 நாள் வெளியூர் வேலைக்கு போயிட்டு வரணும், கொஞ்சம் தூங்க விடுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான் சார், கொரட்டை கூட தூக்குறான். ஆச்சரியம், இன்னைக்கு கொரட்டை விட்டு யாருக்கு தூக்கம் கிடைக்கும்? இன்னும் சிலர் பாருங்க, அவன் கொரட்டையில் அவனுக்கே தூக்கம் வராது. படு, ஏன் சவுண்டு தானா? ஏன் சவுண்டு எனக்கே கேட்குது, படு. ஒருத்தன் தூங்கிட்டுருக்காங்க, மிட் நைட் 1 மணிக்கு போய் அவன் சம்சாரம் எழுப்புது. ஏங்க எந்திரிக்க, ஐயோ பிடிச்சி கட்டோட கீழே விழுந்து போர்வை பிடிச்சிட்டு ஓடினேன் தெருவில். என்னாச்சு என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்க? என்னடி? இந்தாங்க தூக்க மாத்திரை உடம்பு தூங்கிட்டீங்க. தூங்குறவனுக்கு இங்க தூக்க மாத்திரை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். டாக்டர் சொல்றாரு பார்த்தீங்களா, தினமும் நீங்க நடக்கணும். அதுக்கு அவங்க சொல்றேன், அதெல்லாம் நடக்கிற காரியமா? சோ கவனியா, எகடாசியா பேசாத. தினமும் நீ வெறுவதத்துல ஓடு. யார் விதத்துல? சொல்ற புரியுதா உனக்கு? தினமும் நீ ஒரு 8 டம்ளர் தண்ணி குடிக்கணுமியா? முடியாது. ஏன்? எங்க வீட்டுல 4 டம்ளர் தான். கிண்டல். ஃபைனலா சொல்றாங்க, தம்பி டெய்லி நீங்க வாக்கிங் போகணும், நடந்தே வா. அப்புறம் வாக்கிங் நான் டியூஸ் போட்டு எடுத்துட்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டேன். தினம் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும். சரி சார் போயிட்டு 16 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன். டாக்டர் இப்போ நான் என்ன செய்ய? வாக்கிங் போக சொன்னீங்க, இப்போ கன்னியாகுமரி கடற்கரைக்கிட்ட வந்துட்டு இங்கிட்டு கடலாக இருக்கு, நான் என்ன செய்ய? சாத்தூர்லேருந்து நடந்துட்டேன் சார். ரெகுலரா எங்க 4 கிலோமீட்டர் போயிட்டு வீட்டுக்கு வரணும். 1.5 லட்சம் காமெடி வச்சு எங்களுக்கு டைம் கிடையாது. இந்த 3 பேர் முன்னுக்கு எட்டி பார்க்குறாங்க. அத்தாடி டாக்டர் ஆரம்பித்தேன், இன்னைக்கு 1 மணி நேரம் ஆகி போயிருந்தோம். இனி வாத்தியார் கஸ்தூரி பேலாம் கொண்டு வந்தான், நம்ம பாயை வச்சு படுக்க வேண்டியதான். நல்ல வேலைக்கு செய்யறான் சார், ஆச்சரியப்படுத்துறான். இந்த பசங்களை ஏன் எனக்கு பிடிக்கும்? அதெல்லாம் கொண்டாட்டம் நினைச்சு மகிழ்ச்சி அடையும். நம்ம படிக்கும் என்னாச்சு, 10 கொஸ்டின் முடிச்சு 7க்கு ஆன்சர் இருந்தா தெரியாது, 10 எழுதுறான். மண்ணரிப்பு கடலரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுதிட்டான். மண்ணரிப்பு கடலரிப்பை தடுக்க நாம் லேசா சொரிஞ்சு விட வேண்டும். அவர் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காரு. இது என்னையா செய்ய ஆமா பாத்தீங்களா? இதான் சார் நான் சொல்ல போற விளக்கம். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சோடனே பக்கத்தில் லேப்ல போய் நீங்க டெஸ்ட் எடுங்க. 500 சுகர் இருந்தாலுக்கு அது 150 குறைஞ்சிடும். நாங்க போய் டெஸ்ட் எடுத்தோம் வச்சுக்க, 120 2850 கூட்டி வாயில நுரத்தள்ளி கிடப்போம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நாங்க வரவாடிச்சு நீங்க என்னும் போது ஒரு ஆம்புலன்ஸ் இங்கிட்டு பேசும்போது நமது தொகுதி அப்படின்றாங்க. நாங்க என்ன செய்ய? நடுவில் மத்தியில் கிடக்க. நாங்கள் இப்போ நீலவேணி அந்த பேப்பரில் ஒரு 7 வாங்கி எழுதிட்டு அது எங்கடா சொல்லும் தேடிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல ரசிகர்கள், உங்களுக்காக மனசு விட்டு சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் 120 வயசு. ஏன் தெரியுமா? அவளை முண்டி பார்க்குறீங்க. எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கு. எல்லாருக்கும் 120 வயசு. ஏன் தெரியுமா? உடனே சிரிக்கிறவனுக்கு 120, அப்படியே பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. உனக்கெல்லாம் -7. ஓ எல்லாம் போனஸில் போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது பேராவூரை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாழ்க்கை மகிழ்ச்சி